என்ன பார்க்க போகிறோம்னா அதே இளையராஜாவோட கண்டினியூட்டி பார்ப்போம். இளையராஜா மற்றும் சிம்போனி இசை. சிம்போனின்னு ஒரு இசையில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டான்னு சொன்னார். சிம்போனின்னு சிம் அப்படின்னா கிரீக்கோட சிம்போனின்னு கிரீக்கோட வார்த்தை. அந்த பொனின்னு சொன்னால் என்னது, சவுண்டுன்னு அர்த்தம். சிம்ன்னு சொன்னால் என்னது, கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். கலெக்ஷன் ஆஃப் சவுண்டுன்னு அர்த்தம். பலதரப்பட்ட சவுண்டுகளை கொண்டது தான் சிம்போனின்னு சொல்லுவாங்க. இது வெளிநாட்டு இசை. அப்போ இளையராஜா மற்றும் சிம்போனி இசை, அது அவர் இயக்கிய சிம்போனி இசை பற்றி எளிய விளக்கம் பார்க்கலாம். ரைட்டா? சிம்போனி இசையில் தமிழர்களின் பங்கு. அப்போ சிம்போனி இசையில் வந்து தமிழர்கள் யார் அமைத்தாங்க என்பதை பற்றி பார்க்கலாம். சில இசை வல்லுநர்கள் கருத்துப்படி பார்த்தால், கருத்துப்படி தமிழர்களுக்கு சிம்போனி போன்ற சிக்கலான இசைக்கோவைகளை உருவாக்கும் திறன் இல்லை என்று நம்பப்படுகிறது. சிம்போனி சொல்லிட்டு கலெக்ஷன் ஆஃப் சவுண்டுன்னு சொல்லிட்டேன். ஒரு சவுண்டோட கலெக்ஷன். ரைட்டா? அது பலதரப்பட்ட சவுண்டு மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி திறன் அதை இசையமைக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். அந்த திறமை இல்லைன்றாங்க சில இசை வல்லுநர்கள் கருத்துப்படி. இசை வல்லுநர் சொன்னதின் பிரகாரம் தமிழர்களுக்கு சிம்போனி போன்ற சிம்போனின்றது ஒரு இசை. அது வந்து என்னது, காம்பினேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ்னு அர்த்தம். ரைட்டா? ஒரு பல சவுண்டுகளின் கலவை. ரைட்டா? அது போன்ற இது ஒரு சிக்கலான இசை. ரைட்டா? போன்ற சிக்கலான இசைக்கோவைகள் என்னது, கலவைகள். ரைட்டா? இசை கலவைகளை உருவாக்கும் திறன் இல்லை என்று நம்பப்படுகிறது. ஆனால் இசைமேதை இளையராஜா இந்த கருத்தை முறியெடுத்திருக்கிறார். இசைஞானி இளையராஜா சிம்போனி இசையில் பாடல்கள் அமைத்திருக்கிறார். ரைட்டா? தமிழ் இசையில் சிம்போனி ஸ்டைலை அறிமுகப்படுத்தியவர். தமிழில் வந்து சிம்போனி என்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இசையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இளையராஜாவின் பின்னணி. இளையராஜா தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைப்புறம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைப்புறம் என்ற கிராமத்தில் தான் இந்த இளையராஜா பிறந்தார். அவரோட தந்தையோட பேர் ராசையா. அவருக்கு இசையில் ஆரம்ப பயிற்சி அளித்தவர். அவர் இந்த ராசையான்றது அவர் அப்பா. அவர் இசையில் இந்த இளையராஜாவுக்கு ஆரம்பத்தில் இசையை பற்றி சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ தாய்ப்பாடும் தாலாட்டிலிருந்து தொடங்கி, தாலாட்டு அந்த காலத்தில் கிராமங்களில் ஒரு சின்ன குழந்தை வந்து தூங்காமல் இருந்ததுன்னா அந்த தூங்க வைக்கிறதுக்கு பாடக்கூடிய பாடல்கள்னு சொல்லுவாங்க. தாய்ப்பாடும் தாலாட்டு பாட்டிலிருந்துன்னு அர்த்தம். ரைட்டா? தாலாட்டு பாட்டிலிருந்து தொடங்கி தமிழிசையின் அனைத்து வடிவங்களையும் கற்று ஒரு மாபெரும் இசைஞானியாக உயர்ந்தார். அப்படின்னா ஆரம்பத்தில் அவர் அந்த தாய்ப்பாடும் தாலாட்டு பாட்டிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி சிம்போனி வரைக்கும் போயிட்டார். அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்ப்பாடும் தாலாட்டி பாட்டிலிருந்து தொடங்கி தமிழிசையின் அனைத்து வடிவங்களையும், இசையில் இருக்கக்கூடிய எல்லா வடிவங்களையும் கற்றுக்கொண்டார். ஒரு மாபெரும் இசைஞானியாக உயர்ந்தவர். ரைட்டா? இளையராஜாவின் சாதனைகள்னு பார்ப்போம். அவர் அன்னைக்கிளி படத்தின் மூலம் திரைப்பட இசை அமைப்பாளராக அறிமுகமானார். அன்னைக்கிளின்ற முத ஒரு படம். அந்த படத்து மூலமாக தான் திரைப்பட இசை அமைப்பாளராக அறிமுகமானார். அவர் ஆரம்பமே அந்த படத்திலிருந்து தான் வந்தது. அன்னைக்கிளி என்ற படத்தின் மூலமாக தான் அவர் ஆரம்ப படம், முத படம் அவர் இசையமைச்சது அந்த படம் தான். அவர் அன்னைக்கிளி படத்தின் மூலம் கேட்பாங்க, ஒன் மார்க் கொஸ்டினில், அன்னைக்கிளி என்ற படத்தின் மூலம் முதல் இசை அமைப்பாளராக அறிமுகமானார். ரைட்டா? அவரது இசை தமிழர்களின் வாழ்வியலில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தியது. அவர் அமைச்ச இசையானது தமிழர்களின் வாழ்க்கையில் எல்லாரும் விரும்பி கேட்டாங்க. நானே விரும்பி கேட்டேன். அப்போ தமிழர்களின் வாழ்வியல் நல்ல வாழ்க்கை தான். வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்திக்கிறது. திருப்பம் என்னது, விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? அப்போ பழந்தமிழ் இசை, கர்நாடக இசை மற்றும் உழைக்கும் மக்களின் இசை போன்றவற்றை கலந்து மனதை மயக்கும் இசையை உருவாக்கினார். நல்லா பார்த்துங்க. பழைய காலத்து இசை, அதுபோல் கர்நாடக இசை மற்றும் இந்த ரெண்டையும் சேர்த்து, அதுபோல் மூணாவதாக உழைக்கும் மக்களின் இசை. இந்த கிராமப்புறத்தில் பாட்டு பாடிட்டு போவாங்க, தாலாட்டு பாடல்கள். அது பாட்டுக்கு ஒரு கலையை பாட்டு பாடிட்டு போவாங்க. அது ஒரு விதமான இசையாக இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க. மற்றும் உழைக்கும் மக்களின் இசை, இதெல்லாம் கலந்து இவர் உண்டாக்கிடுவார். போன்றவற்றை கலந்து மனதை மயக்கும் இசையை உருவாக்கினார். நல்லா பார்த்துக்கோங்க. பழந்தமிழ் இசை, கர்நாடக இசை மற்றும் உழைக்கும் மக்களின் இசை எல்லாத்தையும் கலந்து ஒரு சாம்பார் மாதிரி இவர் புதுசாக உண்டாக்கிட்டு போவார். ஒரு ருசியை உண்டாக்கிட்டு போவார். மனதை மயக்கும் இசையை உருவாக்கினார். ரைட்டா? இந்த பாருங்கள், சிம்போனின்றது இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சவுண்ட்ஸ்னு அர்த்தம். பல சவுண்டுகளின் கலெக்ஷன். சிம்போனி இசையில் இளையராஜாவின் பங்கு. அதில் அவரோட பங்கு என்ன? அவர்
தமிழ் திரைப்படங்களுக்கு சிம்போனி ஸ்டைலில் இசையை அறிமுகப்படுத்தினார். தமிழில் உள்ள படங்களுக்கு பாட்டுகளுக்கு சிம்போனி ஸ்டைல் இசையை அறிமுகப்படுத்தினார். சிம்போனியில் இசையமைத்தார். ரைட்டா? இது ஒரு புதிய இசை புரட்சி. இது ஒரு இசையில் அவர் செய்த ஒரு புரட்சி ஆகும். ஏனெனில் இதற்கு முன் தமிழ் இசையில் அத்தகைய சிக்கலான அமைப்புகள் காணப்படவில்லை. இதுக்கு முந்தி சிம்போனியில் யாருமே இசையமைச்சதே கிடையாது இவருக்கு முன்னாடி. அதான் சொல்கிறான், இதற்கு தமிழில் இத்தகைய சிக்கலான, அதாவது சிம்போனியில் சிக்கலான ஒரு இசையமைப்பு தான். சிக்கலான அமைப்புகளில் சிக்கலான அமைப்பான சிம்போனியை யாரும் பயன்படுத்தியதில்லை. ரைட்டா? அப்போ முடிவு என்னன்னு பார்ப்போம். இளையராஜா ஒரு இசை புரட்சியாளர். அது உண்மைதான். அவர் பலதரப்பட்ட இசையை பல இசைகளை பயன்படுத்தினார். அவரது பணிகள் தமிழ் இசையை உலக அளவில் உயர்த்தியுள்ளார். ரைட்டா? இளையராஜா என்பவர் ஒரு இசை புரட்சியாளர். ரெண்டாவது, அவரோட வேலைகள் தமிழ் இசை உலக அளவில் உயர்த்தியுள்ளது. தமிழில் இசைக்கு அவர் செய்த சேவை தமிழ் இசையை உலக அளவில் உயர்த்தியுள்ளது. சிம்போனி போன்ற உயர்ந்த இசை வடிவங்களையும் தமிழில் இணைத்து, சிம்போனியை இணைச்சிருக்கார், தமிழ் இசையோடு இணைத்து தமிழர்களின் இசைத்திறனை நிரூபித்தார். ரைட்டா? இசை என்பது மொழியற்ற கவிதை. இசைக்கு ஒரு மொழி கிடையாது. ரைட்டா? ஒரு கவிதை மாதிரி. அப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும். வெளியே அதை பார்த்துக்க போதும். அவ்வளோதான். அடுத்ததில் பார்க்கலாம்.